நமஸ்தே. இன்னைக்கு விஷாரத் பூர்வார்த்திலிருந்து நவீன் கஹானி கலஷ் அந்த டாப்பிக்லேருந்து நாதான் தோஸ்த் ஃபஸ்ட்டு எஸ்ஸே பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டிப்பனி கேஷவ் பாருங்கள். இல்லை கேஷவ் उपन्यास सम्राट मुंशी प्रेमचंद की कहानियों में नादान दोस्त एक है. उपन्यास सम्राट मुंशी प्रेमचंदனுடைய கதையில் नादान दोस्त ஒரு முக்கியமான ஒரு கதை. केशव इसी कहानी का एक पात्र है. केशव வந்து இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம். आगे उसका चरित्र चित्रण दिया जाता है. அவருடைய கேரக்டர் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். केशव अभी कम उम्र वाला लड़का है. केशव வந்து கொஞ்சம் சின்ன பையன், சின்ன வயசுள்ள ஒரு பையன். वह हर चीज़ के संबंध में अधूरी जानकारी रखता है. அவனுக்கு எந்த ஒரு திங்ஸ் இருந்தாலும் சரி அது ரிலேட்டடாக अधूरी जानकारी எல்லாமே பாதி பாதியாக தான் அவனுக்கு அதெல்லாம் தெரியும். इसलिए पूरी जानकारी पाना चाहता है. இதனால் அவர் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தான். वह पाठ पढ़कर यह जान जाता है कि चिड़िया अंडा सेती है. அவன் வந்து ஒரு லெசன் படிச்சுட்டு அதிலிருந்து அவனுக்கு தெரிய வருது चिड़िया என்ன பண்ணுது, अंडा सेती है, अंडा வந்து கொடுக்குது நமக்கு. मगर यह नहीं जानता है कि अंडे किस रंग के होते हैं. அந்த அவனுக்கு வந்து அது தெரியாது. என்னென்னா அந்த அண்டாவனுடைய கலர், அந்த எக்குனுடைய கலர் என்னன்னு தெரியாது. चिड़िया अंडे से कैसे निकालती है. चिड़िया வந்து அந்த அண்டாவை எப்படி வெளியே கொண்டு வருது. यह वह जानने का प्रयत्न करता है. वह जिज्ञासु है. அவன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளவோ பிரயத்தனம் மீன்ஸ் ட்ரை பண்ணுறான். वह जिज्ञासु மீன்ஸ் ரொம்ப அதில் ஒரு விருப்பம், ஒரு ஆசை அவனுக்கு. केशव अपनी जिज्ञासु की पूर्ति के लिए भारी कष्ट उठाता है. केशव வந்து அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெரிய கஷ்டத்தை வந்து எடுத்துக்கிறான். तख्ते पर खड़े होकर चिड़िया के घोंसले तक पहुंचने में कामयाब होता है. तख्ते மீன்ஸ் ஒரு இருக்கை, அந்த இருக்கையிலிருந்து நின்றுட்டு சிடியாவுனுடைய கோஸ்லே மீன்ஸ் அதனுடைய நெஸ்ட்டை வந்து तक पहुँचने में कामयाब, அதுக்கிட்ட போகிற லெவலுக்கு காமியாபு மீன்ஸ் கொஞ்சம் வெற்றி அடைகிறான். वह आसानी से हार मानने वाला नहीं. அவன் ரொம்ப ஈஸியாக வந்து தான் வந்து தோற்று போயிட்டேன்னு நினைக்க மாட்டான். केशव देखता है कि अंडे तिनकों पर है. அவனுக்கு பார்க்குறான் என்னன்னா அந்த அண்டே மீன்ஸ் அந்த எக்கெல்லாம் எதில் இருக்குன்னா तिनको मीन्स அந்த வைக்கோல் சொல்லுவோம்ல, அந்த வைக்கோல் இருக்குது. इस पर वह सोचता है कि अंडों को दर्द होगा. அவனுக்கு வந்து யோசிக்கிறான் என்னென்னா அங்கே இருக்கிற அந்த எக்ஸ் எல்லாம் வந்து அந்த வைக்கோலில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு தர்द மீன்ஸ் வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். इसलिए चितड़ा बिछाकर अंडे को उन पर रखता है. அதனால் चितड़ा மீன்ஸ் ஒரு துணிங்க கிழிஞ்ச துணிங்க அதெல்லாத்தையும் எடுத்து பரப்பி வச்சுட்டு அந்த எக்கெல்லாம் எடுத்து அதில் போடுறான். உஸ்கி நியத் உத்தம் ஹை. அவனுடைய அந்த எண்ணம் வந்து ரொம்ப நேர்மையானது. மகர் ஞான் அதூரா ஹை. ஆனால் அவனுடைய நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பாதியாக இருக்குது. வஹ் நாதான் ஹை. அவனுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு இன்னசென்ட்டு. சிடியா அண்டோங்கோ நீச்சே கிரா தேத்தி ஹை. சிடியா என்ன பண்ணுது, அந்த துணி மேலே வச்சதுனால அந்த அங்கே அதுக்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டுடுது. அண்டா டூட்டு ஜாத்தா ஹை. அண்டா வந்து உடஞ்சி போகுது. உஸ்கி பெஹன் சோச்தி ஹை கி சிடியா உட் கை ஹை. அதுக்கப்புறம் அவங்க தங்க வந்து யோசிக்கிறான் என்னென்னா சிடியா வந்து எப்போ ஓடி போயிடுச்சு அப்படின்னு. மகர் கேஷவ் சமஸ்தா ஹை கி அண்டே டூட்டு கையே ஹை. அவனுக்கு ஒண்டி புரிஞ்சுக்கினா அந்த எக்கெல்லாம் உடஞ்சி போச்சுன்னு. மாயா ஜான்கர் கத்தி ஹை கி சிடியா கந்தே அண்டே நெஹி சேத்தி. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து தெரிய வருது. அவங்க அம்மா சொல்கிறாங்க சிடியா வந்து அழுக்கான, அதை கந்தா மீன்ஸ் அழுக்கான டர்ட்டியான அந்த எக்கை வந்து நெஹி சேத்தி, அதை வந்து அது பாதுகாக்காது அப்படின்னு தெரியுது. இஸ்பர் கேஷவ் பகுத் பச்தா ஹை. இதனால் கேஷவுக்கு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். வஹ்னா தான் தோஸ்து நிக்கல்தா ஹை. அவன் வந்து ரொம்ப ஒன்றுமே ஒரு இன்னசென்ட் ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்.
केशव होशियार है. கேஷவ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. அப்பனி பஹன் பர் ரோப் ஜமாத்தா है. அவன் தன்னுடைய சிஸ்டர் மேலே ரோப் மீன்ஸ் அதிகாரத்தை செலுத்துகிறான். மகர் மாதா சே தப்தா है. ஆனால் அவங்க அம்மா சொன்ன பிறகு அடங்கி போயிடுறான். கேஷவுக்கு சாமானிய ஞானம். கேஷவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நாலேஜ் தான். மகர் விஷயம் के संबंध में விசேஷ ஞான நெய். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டாலும் அதுக்கு ரிலேட்டடாக அவனுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாலேஜ் கிடையாது. அதூரா ஞானம், ஒரு பாதி மாதிரி இருக்கிற ஒரு ஞானம் தான் இருக்கு. ஆஃபத்தை சமானகை. ஆஃபத்து மீன்ஸ் ஒரு ஆபத்துக்கு நிறைஞ்ச ஒரு ஈக்குவலான ஒரு இது. இஸ் கதனுக்கா நமூனா பன் ஜாத்தா है. இந்த கதையினுடைய ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேஷவனுடைய டிப்பனி பார்த்துட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.